ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க்கில் சுகர் பீடு எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஊசியை குத்தி மேலே நூல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு அரை இன்ச்சில் நீங்கள் இது மாதிரி செயின் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நூலை வெளியில் எடுத்துகிட்டு தான் நீங்கள் பீட்ஸு கோக்கணும். திருப்பி அதே மாதிரி 1/2 இன்ச் வச்சு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டு நூலை வெளியில் எடுத்துக்கோங்க. வெளில எடுத்து விட்டு சுகர் பீட் கோத்துக்கோங்க. சுகர் பீடு மட்டும் 2 கோத்துக்கோங்க. இந்த மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் பீட்ஸ் கோக்கணும். நம்ம கையோட லாஸ்ட் விரலால் தான் பீட்ஸு தள்ளணும். ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் விரலால் நீங்கள் பீட்ஸு தள்ள ட்ரை பண்ணுங்கள். இது ஹேண்ட் ஒர்க்குக்கு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் பீட்ஸை நம்ம கையோட லாஸ்ட் விரலில் தள்ளி விடுங்க. தள்ளி விட்டு செயின் போடுங்க. ஆரி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சேனல் பிடிச்சிருந்தா. லாஸ்ட்டில் எண்ணாட் போட்டுக்கிறேன். நீங்களும் ஃபினிஷிங் பண்ணும்போது எண்ணாட் போட்டுருங்க. அடுத்து 3 mm பார்க்க போகிறோம். நூலை வெளில எடுத்துக்கிறோம். 3 mm பீட்ஸ் மட்டும் ஒன்றா தான் நம்ம கோக்கணும். ஒரு பீட்ஸ் எடுத்து கோத்துட்டு நூலை வெளில எடுத்துக்கிறோம். திருப்பி இன்னொரு பீட்ஸ் போட்டுக்கிறோம். நீங்கள் ஒரு பீட்ஸ் கோக்கும் போதும் நூலை வெளியில் எடுத்துக்கோங்க. வெளியில் எடுத்துட்டு பீட்ஸ் கோக்க பழகிக்கோங்க. இல்லைன்னா மறுபடியும் பிரிஞ்சிட்டு வந்துடும். அந்த கவை மாதிரி இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ஊசியை டைட்டாக மாட்டிக்கிட்டிங்கன்னா பீட்ஸு தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நூலை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு பீட்ஸு தள்ளுங்க. நான் ஸ்லோவாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். இப்படி தான் நம்ம பீட்ஸ் எடுக்கணும். கொஞ்சம் டைட்டாக நம்ம கையில் பிடிச்சிட்டு பீட்ஸை குத்தி எடுத்திங்கன்னா ஊசியில் வந்துடும். ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக நீங்கள் ட்ரைனிங் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். எந்தெந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறேன். புரியலைனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லாஸ்ட்டில் எப்பயுமே நீங்கள் ஒர்க்கை முடிக்கும் போது எண்ணாட் போட்டுருங்க. இப்போ கட் பீடை பற்றி பார்க்க போகிறோம்.
நீங்கள் எப்போ வந்து பீட்ஸ் கோக்குறீங்கன்னாலும் ஃபஸ்ட்டில் ஒரு செயின் போட்டு அது ஒரு லாக் மாதிரி போட்டுக்கோங்க. அதே ப்ராசஸ் தான். ஆனால் வந்து இது கட் பீடு போடும்போது கொஞ்சம் கவனமாக பாருங்கள், ஏன்னா நூல் கட் ஆகிடும். கட் பீடும் வந்து நம்ம ஒன்றா தான் போட போகிறோம். லோடு பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வந்து 3, 4ன்னு போடலாம். இப்போ வந்து நம்ம இது வந்து ஒன்றா தான் நம்ம போடணும். நம்ம லீஃப் டிசைன்லாம் வருது இல்லையா, அதுக்கு மட்டும்தான் நம்ம 3, 4ன்னு லோட் பண்ணுவோம். இதுக்கு ஒன்றா தான் வரிசையாக தான் வரும். இப்போ இது வந்து சுகர் பீட் மாதிரி 1, 2 போட்டோம்னா அது நீட்டாக இருக்காது. அதனால் ஒன்றா தான் போடணும். நான் சொல்லி தந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பொறுமையாக போடுங்க, பொறுமையாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் வீடியோவை வந்து ஓட விடாமல் பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன். கவனமாக பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. கூடிய சீக்கிரமே நீங்கள் உங்கள் ப்ளவுஸை நீங்கள் போடலாம். அதுக்கு நான் கேரண்டி. நானும் இப்படி தான் ஆர்வமாக தான் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டில் செயின் போட்டு அதுக்கப்புறம் எப்போ பீட்ஸ் போடலாம் அப்படின்னு ஆர்வமாக இருந்தது. நீங்களும் ஆர்வத்தோடு கற்றுக்கோங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.